வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்த யாராவது கொண்டு இன்னைக்கு பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் தமிழ். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து தளபதி அண்ணா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆன்லைனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாரு. அந்த ஆன்லைன் வீடியோவை நீங்கள் பிப் கேமராவில் பார்ப்பீங்க. நான் ப்ளூடூத்தில் ஃபோனில் பார்ப்பேன். அவர் என்னென்ன பேசினாருன்னு ஆல்ரெடி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறமா நான் இன்றைக்கே சொல்லிடுறேன். ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இன்னைக்கு நாளைக்கு இப்போ நான் போஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி மறுபடியும் இதே ட்ரெஸ்ஸில் வந்து சச்சின் ரிவ்யூ ரியாக்ஷன் நான் வந்து நேற்று நைட் ஷோ போயிட்டு வந்தேன். அந்த நைட் ஷோட ரிவ்யூ ரியாக்ஷன் வந்து நான் சொல்லி லைக் பண்ணிவிடுவேன். அது வந்து சண்டே போஸ்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ஆல்மோஸ்ட் இன்றைக்கே ஆல்ரெடி சம்பிகை தேட்டரில் செலிப்ரேஷன் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே மொத்தமாக இன்றைக்கி ஒரு கண்டினியூஸாக 3 வீடியோ இருக்கும். ஸோ எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் கமெண்ட் செக்ஷன் நம்ம வீடியோ ப்ரீ வீடியோ அது இன்னும் செலக்ட் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூ ரியாக்ஷன்ஸ்க்கு போகலாம். இதில் வந்து தளபதி அண்ணா வந்து ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஜூம் காலெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டாருன்னு எதுவும் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் விட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு என்னோட ரியாக்ஷன் என்ன, நான் அது கேட்க அப்படியே ஒரு வாட்டி புதுசாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் தலைவா தளபதி. தளபதி கை கட்டுறாரு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருந்தா. ஹாய். இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து உங்கள் எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளான். பட் இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அது என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலிமா அவங்க எல்லாருமே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் வர்ச்சுவல் வாரியர்ஸ். பிடிச்சிருக்கு? சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவல்ண்ணா. ஸோ நம்மளுடைய ஐடி திங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம். தேங்க்யூண்ணா. எதுக்குண்ணா தேங்க்யூண்ணா. இந்த வீடியோ பண்ணி நாங்கள் சொல்லணும். தேங்க்யூ. மனசை வேற லெவலில் பேசிட்டாருங்க. வர்ச்சுவல் வாரியருங்க நம்மலாம். யாரு? வர்ச்சுவல் வாரியர். டிவிக்கு ஐடிவிங்கன்னா சும்மா இந்தியாவை ஷேக் பண்ணிட்டோம்ல. ஸோ நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன். அப்புறமா நிறைய பேர் அந்த பக்கம் நம்ம தளபதி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது எப்பவுமே எனக்கு அது ஊட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளால் ஓட்டு போட முடியாது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்ற எப்பவுமே இருக்கும். ஆனால் ஒரு வர்ச்சுவல் வாரியர்னு ஒரு வார்த்தை சொன்னதுமா, உலகம் மொத்தமும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே டிவிக்கு கட்சியோட உறுப்பினர் வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொன்னார். பார்த்தீங்களா மீன் தளபதி வேற எங்கேயோ போயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவரு டைமை எடுத்து நம்ம லைக் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது அவருக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டுப்பாரு நிறைய பேருக்கு. அப்புறமா சிலது ஃபேன் வர அவரோட டீசென்ட் டிக்னிஃபைடாக இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா இப்போ எது நம்ம ஒரு தளபதி ரசிகனாகவும் சரி, ஒரு டிவிக்கு கட்சி உறுப்பினரும் சரி, ஒரு வர்ச்சுவல் வாரியர் தளபதி என்ன சொன்ன மாதிரி நம்ம எது பண்ணாலும் அது கட்சிக்கும் பாதிக்கும் வரும். ஆஸ் அ ரசிகனாக பண்ணுறப்போ தளபதி பேர் தான் கேடும். தலைவரா, தளபதியா, விஜயா, தளபதி விஜய் எல்லா பேருமே அவருக்கு தான் கேடும். ஸோ நாம் கொஞ்சம் கூல், காம், டிக்னிஃபைடாக, டீசெண்டாக பிஹேவ் பண்ணால் அடுத்த தலைமுறைகள் வந்து இது வந்து கடந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க தான் அவர் தளபதி சொல்லிக்கிறது நம்ம விஜயனா. ஸோ ஒரு சார்மிங்னஸ்ஸு, க்யூட்னஸ்ஸு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பண்ண வீடியோ ஆகட்டும், அந்த ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கிறாங்க. அப்படியே அந்த கணத்தை பிடிச்சிக்கிட்டு
பண்ணலாமான்ற அவ்வளோ க்யூட். 50 வயசுன்னு சொன்னால் என்ன நம்புவாங்களா? அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ காமாக, எவ்வளோ டீசெண்டாக, டிக்னிஃபைடாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் ட்ரேட்மார்க்காக இருக்கணும். நிறைய பேர் கத்துறது, தாது பூதுன்றது ஒரு மாதிரி அக்ரெசிவ், டீசென்ட் டிக்னிஃபைடு மேனரிசம் ஒரு இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு கோட்பாடை தளபதி அண்ணா வந்து கடைப்பிடிக்கிறாரு. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ கூட நிறைய பேர் நிறைய கதை அடிப்பானுங்க. அதெல்லாம் நம்ம நெகட்டிவ் இக்னோர் த நெகட்டிவிட்டி. தளபதி என்ன சொல்லியிருந்தான், இக்னோர் த நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரோ அந்த நம்ம கைடன்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும், 4 பேர் நல்லது பண்ணணும். வர்ச்சுவல் வாரியர்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், வி ஆர் வர்ச்சுவல் வாரியர்ஸ். தளபதி ரசிகன் ராக்கி விஜய் வர்ச்சுவல் வாரியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. தளபதி என்ன சொன்னால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட், ஷேர் மறக்காமல் தயவு செஞ்சு நண்பா நண்பிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். பாய்.